இன்ஸ்டா மோஜோன்னு ஒருத்தர் இருந்தால அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு என்னோட நிலைமை. இன்ஸ்டா மோஜோ நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு டக்கு ஒரு வெடிகுண்டு வச்சுட்டான். என்னோட எப்படி சொல்கிறது எம்எக்டிவ் வச்சுட்டான், இந்த பிஸ்னஸில் வச்சுட்டான், ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸில். ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வரைக்கும் பாருங்கள் என்ன நடந்தது, எப்படி வந்து நான் ஸ்டன்னாக இது நடந்தேன், இப்படிலாம் கூட பண்ணீங்களா ஒரு கார்பரேஷன் பண்ணி அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துச்சு ஒரு விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு கதைவான்னு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் சேனல் ஆல் அபவுட் ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி, நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ப்ளஸ் நான் பண்ணுற வெப்சைட் பிஸ்னஸ் ஜர்னி. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜர்னி மாதிரி சொல்கிறது தான் இந்த சேனல் ஆல் அபவுட். என்ன நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ்னால் நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து சேலஞ்சஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு செம்ம பெரிய வெயிட் வச்சாங்க. அது என்ன வெயிட்டு எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ட்ராப்ஷிப்பிங் பற்றி ஒரு ஐடியா வச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 250 rupeesனா அந்த ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் வச்சு 350 rupeesக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. பீப்புள் வந்து 350 rupees பீப்புளை வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபாய் லாபம் வரும். அந்த மினிமம் ப்ராஃபிட் தான் உங்களோட ப்ராஃபிட். மீதி அமௌண்ட் வந்து சப்ளை கிட்ட போயிட்டு சப்ளை வந்து அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். இதுதான் வந்து ட்ராப்ஷிப்போட ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? அதிகமாக நான் சொல்லிடுறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் செலெக்ஷன், ப்ராடக்ட் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன், எப்படி வெப்சைட் பண்ணேன், வெப்சைட் பேமெண்ட் போக எந்த ப்ராப்ளம் வரல, எப்படி அவங்க ஆப் படித்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி நான் ப்ரீவியஸ் நிறைய சேலஞ்சஸ் போட்டுப்பேன். அந்த சேலஞ்சில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் இந்த சேலஞ்ச் சூஸ் பண்ணேன், விச் இஸ் ஃபியூச்சர் டேட். நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த ஃபியூச்சர் டேட் தான் நல்லாவே ரிசல்ட்ஸ் கொண்டு வருது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆஃபீஸாக நிறைய ரிசல்ட்ஸ் வருது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிப்பேன். இந்த ஃபியூச்சர் டேப்பை நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து பிக் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து நான் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக பிக் பண்ணேன். ப்ராபப்லி அதிகமாக வந்து ரிசல்ட்ஸ் தரணும், நிறைய டிசைனான ப்ராடக்ட்னா நான் அப்போ டிக்டாக் அப்போ போய் பார்ப்பேன். அப்புறம் டிக்டாக் இப்போ இன்டர்நேஷனல் ட்ராப்ஷிப்பிங் பண்ணுறதுன்ற ஒரு ரீசனுக்காக இந்தியன் ட்ராப்ஷிப்பிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நான் வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். இது நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு டேப் வைப்பீங்க, அதை நம்ம வச்சு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபியூஷன் டேப் ஒர்க் ஆரம்பிச்சோம். அப்படி தான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் நூல்னாவோ ஒரு பின்னதாவோ ஒரு விஷயத்தை நம்ம தச்சு முடிச்சிட முடியும். அதுதான் அந்த ஃபியூஷன் டேப்போட எஃபிஷியன்சி. ஸோ இது நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். எங்கிட்ட சோர்ஸ் பண்ணு பார்த்தேன். நான் வந்து முக்கியமாக ரெண்டு சோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க வந்து லோரோட சோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்லை மீஷோட சோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ரெண்டு இடத்துலையுமே நல்லா கம்பேர் பண்ணி பார்த்து இது ரோஸ்ட் அமௌண்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் தான் முக்கியமான விஷயம். ப்ராடக்ட் எடுத்து சோர்ஸ் பண்ணியாச்சு, வெப்சைட்டை நான் அவங்ககிட்ட கிரியேட் பண்ணிட்டேன். எப்படி நான் வெப்சைட் கிரியேட் பண்ணால் இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இதான் ஃபியூஷன் டேப்போட வெப்சைட். இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக நான் கோடிங் நாலேஜ் எல்லாமே பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோடிங் நாலேஜ் இல்லாமல் பில்ட் பண்ண வெப்சைட்டை நான் எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் பில்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நத்திங் பட் நீங்கள் வந்து வெப்சைட் நெட் விதமாக பில்ட் பண்ணலாம். ஒன்று கோடிங் நாலேஜ் இல்லாமல் இன்னும் வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆல்கரிதம் யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷாப்பிஃபை மிக்ஸ்ன்ற கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் யூஸ் உங்களுக்கு 5,000 per month செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் என்ன மாதிரி இந்த வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட் e-commerce ஓப்பன் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட செகண்ட் பேட்ச் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச்சில் more than 2,000+ students ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கோடிங் நாலேஜ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டை எப்படி அந்த நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். விச் இஸ் டெலிகிராம் குரூப் வெயிட்டிங் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வெப்சைட் நான் பில்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் லிங்க் பண்ணும்போது நான் நிறைய டைம் எப்பயுமே சொல்கிறது உங்ககிட்ட பேமெண்ட் லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஒரு லொக்கேஷன் வந்து இன்ஸ்டா மோஜோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்கேன். இன்ஸ்டா மோஜோ பற்றி எப்படின்னா வந்து இன்ஸ்டா மோஜோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஆப்வியஸாக அப்படி வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பெரிய விஷயமும் கேட்க மாட்டாங்க, கரண்ட் அக்கௌண்ட் கேட்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி நம்பர் கேட்க மாட்டாங்க, ஒரு ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் சொல்ல மாட்டாங்க. ஒரு சேல்ஸ் பர்சன் கூட மோசமாக அமைக்கு இன்ஸ்டா மோஜோக்கு நான் சொல்லியிருந்தேன் விச் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இன்ஸ்டா மோஜோ யூஸ் பண்ணுங்க அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இந்தியா ஃபுல்லாக அதை தாண்டி நீங்கள் ரேசர் போயெல்லாம் போனீங்கன்னா ரிஜிஸ்டர் பிஸ்னஸ் கேட்பான், கரெக்டாக போட்டிருக்கோன்னு கேட்பான். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த ரேசர் போயிட ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டா மோஜோ அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ரிஜிஸ்டர் பிஸ்னஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டார். மற்றபடி வேறு எதாவது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரே லொக்கேஷன் வந்து இன்ஸ்டா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் இந்த ஃபைட்டாக ஓகே. அதே மாதிரி நான் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்டாக 2 டைப் இருக்குது. ஆர்கானிக் நான் வந்து இன்னும் சூஸ் பண்ணேன். ஆர்கானிக் வந்து ஒரு சைட்டை போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் productstore.com இதில் வந்து நான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். விச் இஸ் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பிக் பண்ணிட்டேன். அந்த இதை எடிட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஃபேஸ்புக் ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் புஷ் பண்ணுறா வச்சுக்கோங்களேன். புஷ் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், நிறைய வந்து ரீச் வருது, நிறைய பேர் ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஓப்பன் ஆகிற ப்ராடக்ட் நான் லீக் அனுப்புகிறேன். நான் இந்த லிங்க்ஸ் அனுப்புகிறேன். ஓப்பன் ஆகுது, நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? நல்லா ஓப்பன் ஆகிட்டு போதா எனக்கு தெரிய வருது சேல்ஸ் வந்து நடக்கல. எப்படி 25 to 30 நடக்குது. ஆனால் வந்து சேல்ஸ் மட்டும் வந்து எனக்கு வரல. லிங்க்ஸ் அனுப்புகிறேன் பார்க்குறாங்க, அவன் வாங்கலை. லிங்க்ஸ் அனுப்புகிறேன் பார்க்குறாங்க, வாங்கலை. ஓகே இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த டியூரேஷன். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இது வந்து ஒர்க் அவுட் ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்க நெக்ஸ்ட் வீக்கில் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் ஈவன் தோ வந்துருந்தோம்ல ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் சரி வகையில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க லிங்க்ஸ் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. ஒரு 25-30 பேர் ஒரு நாளைக்கு 5 to 10 மேலே ஹாய் அனுப்புறாங்க கமெண்ட்ஸில். ஏன் அந்த ஹாய் அனுப்புறதுன்னு புரியலன்னா ரீல் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராடக்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ப்ராப்ளி அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஜஸ்ட் 249 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நம்மளோட லைஃப் சேவர். இதுக்கப்புறம் நம்மளுக்கு த்ரெட்டும் நீடலும் தேவையே இல்லை. எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணணுனாலும் எந்த கிளாத்திங்காக இருந்தாலும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்கள் கிளாத்தை எடுத்து அது மேலே தண்ணி தெளித்து இந்த டேப்பை மேலே ப்ளேஸ் பண்ணி அயன் பாக்ஸை மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாத்திங் ஸ்டிச் ஆகிடும். டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் ஒரு லைஃப் சேவரான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். அப்படி இல்லாட்டி productszonestore.com அப்படின்ற எங்களோட அஃபிஷியலான வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து நான் வந்து கதை. அந்த மாதிரி ஹேண்ட் நிறைய பேர் போட்டதுனால வச்சுக்கோங்களேன். பட் ஈவன் தான் அது சேல்ஸ் நடக்கல. இப்போ அப்படியே அதை அந்த கதையை அப்படியே பாஸ் பண்ணேன். இப்போ தான் வந்து அந்த ஆப் அடிச்சதில் எப்படியும் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சேன், என்ன ஆப்பை கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுமாதிரி நடக்கும் போட்டாலும் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம வந்து சேல்ஸ் ஆப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் ரீட்டாக என்ன ஆப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த கேப்பில் தான் என்ன வந்துருக்குன்னா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து டாக் செட்டிங்ஸ் இருக்கு. நான் அவங்க சொல்லி இந்த மாதிரி ஆஃபீஸாக போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். என்ன ப்ராடக்ட்னா ரிலாக்ஸிங் ஐ மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 1000 நம்ம கண்ணில் போட்டுட்டு ஐ டாக் செட்டிங்ஸ் போகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து என்னோட வெப்சைட்டில் productszonestore.com இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பைலோ பட்டை கிளிக் பண்ணும்போது 404 பேஜ் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ சாமி எதெல்லாம் இது அப்படின்ற மாதிரி 404 எதாவது வந்துருக்கு. எப்படி அந்த எதாவது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது வர சான்ஸே இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாம் வரும். அந்த மாதிரி எதை பற்றி ஏதோ நிறைய டைம் நானும் அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு எல்லாமே அதை யூஸ் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே ஒரு விஷயம் நடந்துருக்கு. இன்ஸ்டா மோஜோவில் ஷிப்பிங் அட்ரஸ் கலெக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிங்க் இருக்குது. நார்மல் லிங்க்ஸ், ஸ்மார்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்மார்ட் லிங்க்ஸ்னா நீங்கள் அவங்ககிட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்ண முடியும், ஷிப்பிங் அட்ரஸை கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட வந்துடும். இந்த ஸ்மார்ட் லிங்க் ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்த ஒரு பேட் வெர்ஷன் கிடையாது, ஃப்ரீயில் தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரீயை பேட் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட சொல்லாமல் சொல்லணும் சொல்லணுமா இதே என்கிட்ட அண்ணே இந்த மாதிரி நான் பண்ண போறேன்னு ஒரு மெயில் அம்சம் தான் முடிச்சிருக்கு மேடம். நான் மட்டும் அப்டேட் பண்ணிருப்பேன். காசா முக்கியம், அட்லீஸ்ட் இந்த சேல்ஸ் ஆச்சும் மிஸ் ஆயிருக்கு மேடம். நைட் ஒரு லைட்டாக அவன் மட்டும் மாற்றிக்காம எப்போ அதான் எனக்கே தெரியல. என் ஃப்ரெண்ட் வந்து போது எவ்வளோ 404 என்ன போயிட்டு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு 404 தான் வச்சு. அப்புறமே பார்த்தா ஸ்மார்ட் லிங்க்ஸ்ன்ற இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருப்பேன். எதுக்கு அந்த அப்டேட்? நீ காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் பக்கத்தில் மாதிரி கேட்டிருக்கேன். காசு கேட்டிருக்கான். காசு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணால் தான் பிளான்ஸ் வந்து ஸ்மார்ட் லிங்க் ஆக்சஸபிளாக இருக்கும். இது ஆக்சஸபிள் இருக்கிறது தந்தா தப்பு இல்லை. நீ ஆக்சஸபிள் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது. ஸ்மார்ட் லிங்க்ஸை வந்து நீ பேமெண்ட் தான் மாற்றும். பட் ஆனால் ஃப்ரீயாக நாலேஜ் கொடுக்கல. அந்த ஸ்மார்ட் லிங்க்ஸ் ஆல்ரெடி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மெயிலோ இல்லாட்டி ஒரு மெசேஜோ வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிருக்கு, என் நம்பரும் அவங்ககிட்ட இருக்குது, இல்லாட்டி ஒரு எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி நம்பர் இருக்குது, மெயில் இருக்குது, கால் பண்ணி சொல்லலாம், சாட்ஸ் வச்சு கஸ்டமர் கழிச்சு என்ன சொல்லலாம். எதுவுமே பண்ணல. 2 நாளைக்கு கூட பண்ணிட்டாங்க போல. எனக்கு இதை 2 நாள் சொல்கிற தெரிஞ்சுட்டு நான் சொல்கிற பார்க்கல. ஆட்டோமேட்டிக்காக அவர் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு வந்துச்சு. சார் நானும் ஓகே சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் லிங்க்ஸ் எல்லாமே ஆக்சஸபிள் கம்ப்ளீட்டாக வந்து பேக் டு பேஜஸ். இப்போ போய் பார்த்துட்டு எல்லாமே ஆக்சஸபிள் ஆகும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே பே பண்ணி இப்போ ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாமே வாங்க முடியும். அதுக்கு வந்து 1000 rupees per month, 1200 rupees per month கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பிளான் எடுத்தேன், நான் மந்த்லி பிளான் மட்டும் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்மார்ட் லிங்க்ஸ் கொடுக்குறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எனக்கு இன்ஃபார்மெண்ட் பண்ணுமே அது பண்ணலை. இது நடந்து முடிஞ்சிச்சு. கரெக்டாக வந்து நான் அப்டேட் பண்ணி ஒரு 1 hour கழிச்சு எனக்கு ஒரு கால் வரும். இந்த கால் என்ன வருதுன்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டீம் வந்து கால் பண்ணுறோம். நான் வந்து 2 days பேக் விச் மீன்ஸ் 2 நாள் வந்துட்டு முன்னாடியே நாங்கள் வந்து இப்போ இந்த பிளான் வந்து ஸ்மார்ட் பிளானை அப்கிரேட் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிட்டோம். அதில் நீங்கள் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அப்கிரேட் ஆகிட்டாங்க. அதில் நீங்கள் 1 of the few people உங்களுக்கு இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர்? 3 years வாங்கிக்கோங்க, அதிக காஸ்ட் கட்டி வாங்கிக்கணும் ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அவனை மாட்டோட பம்பர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். நானே கடுப்பு வரேன். என்ன சொல்லணுமா நல்லா பிடிச்சி திட்டினா ரொம்ப பண்றதில்ல, ரொம்ப நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக கேட்டேன். ஏங்க நீங்கள் சொல்லணுமா, ஒரு கம்பெனி ஒரு கார்பரேஷன் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி நீங்கள் ஆப்வியஸ்லி ஆஃப்டர் வி கெட் இன்ஃபார்ம் டு தி பர்சன் ஆல்ரெடி யூசிங் ஃப்ரீ இல்லை. அதை நீங்கள் சொல்லணும்ல. சொன்னாங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நாலேஜ் எடுத்து அந்த லிங்க்ஸாச்சும் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுப்போம். எத்தனை பேர் வந்து வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க நமக்கு தெரியாது, பை பண்ணாமல் போயிருக்காங்க, 404 வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி தானே, நம்ம ஃப்ரீயாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க நான் அது பண்ணிருக்கோம், பண்ணா அவள் பண்ணலை. சடனாக இது வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணுறது நான் தான் கிடைச்சவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தோ அவள் வந்து அந்த காசு பே பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பணம் கொடுத்தா எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்க செஞ்சது ஒரு தப்பான விஷயம் தான். என்னதான் அவள் இந்த அப்டேட் பண்ணாலும் ஒரு மெயில் இல்லை ஒரு கால் இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கண்டிப்பாக வந்துருக்கணும். எதுவுமே அவராக அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது கேட்டுப்போம், இல்லை நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டீங்க,
பார்த்து ஃபியூ பீப்புள்ஸ் வந்து அப்டேட் பண்ணிங்க. நீங்களும் ஒருத்தவங்க நீங்கள் வந்து 1 month அப்ளை பண்ணீங்க, ஒரு 2 years 3 years அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னாங்க. வேணவே வேணா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காலை டீசெண்டாக கட் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, பேமெண்ட் லிங்க்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் ஷிப்பிங் அட்ரஸ் போட்டு கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியில் இருந்திருப்பீங்க, என் வீடியோஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்ஸ்டா மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது இனிமேட்டு ஸ்மார்ட் லிங்க்ஸ் இப்படி யூஸ் பண்ணுறது. ஸ்மார்ட் லிங்க்ஸ் மட்டும் அந்த ஷிப்பிங் அட்ரஸை கனெக்ட் பண்ண முடியும். மிச்சம் எந்த லிங்க்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது. இந்த ஸ்மார்ட் லிங்க்ஸை கிரியேட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பே சம் மணி. இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ மந்த்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் லிங்க்ஸை யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீயாக அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குறது, அதுவும் வந்து முக்கியமான விஷயம். அந்த ஸ்மார்ட் லிங்க்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது ஃப்ரீயாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய டைம் வந்து ஸ்மார்ட் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயத்தை நம்ம கேதர் பண்ண முடியும். ஒரு ஷிப்பிங் அட்ரஸ் கேதர் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியும். நான் ஒரு டைம் இன்ஸ்டாகிராம் ஐடி தான் கேதர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுக்குன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அளவுக்கு டேக் பண்ணி அளவுக்கு போகட் ஆகிருக்கு. பட் ஆனால் இப்போ அதுக்கும் சேர்த்து நம்ம மந்த் 1000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டாப் ஷிப்பிங் ரிலேஷனான ஒரு அப்டேட் இல்லை. ஸோ அதனால் அந்த அப்டேட் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் டாப் ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ண நான் பண்ண சேலஞ்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் வச்சுனா இந்த வீடியோ செக் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாட்டி நான் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் விச் இஸ் டாப் ஷிப்பிங் அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செக் பண்ணால் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க.